நான் ஒரு ஆளு பேசுவேன், பீயிங் எ உமன், ஒரு பொண்ணா இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வரும்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கட்சியை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, வைஷ்ணவின்னு ஒரு பிராண்ட் இருந்தா கதை வேற. வைஷ்ணவி தாவேக்காக்குள்ள போய் தாவேக்கா இளைஞர்களுக்கு ஃபாலோவரா மாத்தி ஒரு பிராண்டை உற்பத்தி பண்ணி திரும்ப தாவேக்காவையே அதன் மூலமா தாக்குறதுன்னு இருக்குல்ல, இது துரோகம். ஸோ இவங்களுக்குன்னே ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்து அதை இவங்க ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட்லையோ இல்லை ஒரு ரீல்ஸ்லையோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ வழி நடத்துறாங்க, இல்லை என்டர்டைன் பண்ணுறாங்கன்னா கதை வேறங்க. தனக்குன்னு ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்சியை யூஸ் பண்ணி ஒரு பாராசைட்டிக் ஆக்டிவிட்டியாக அந்த கட்சிக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் ஃபாலோவர்ஸை கொண்டு வந்து அந்த கட்சியவே அந்த இளைஞர்கள்கிட்ட தப்பாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அட்டம் இருக்குல்ல, இதை நீங்கள் கேள்வி கேட்கணும். இவங்க வெளியில் போகிறேன்னு சொன்னாலும் மீடியா போய் நிற்கிது, இவங்க திரும்ப வேற கட்சிக்கு போனாலும் மீடியா போய் நிற்கிது. இப்போ நாளைக்கு நீங்களும் நானும் ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா, இல்லை ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்தோம்னா மீடியா வந்து உங்களை பைட் எடுக்குமா? எப்படி எடுக்குது? யோசிக்கணும். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ஒரு சாதாரணமாக நடந்தக்கூடிய நிகழ்வாக தெரியல. என்னென்னமோ சொன்னாங்கங்க, அந்த பிள்ளை தாவைக்கால சேர்ந்தனா அவங்க அம்மாவை திமுக விட்டு வெளில வந்துட்டாங்கலாம் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தா அவங்க அம்மா திரும்ப அம்மா கையை பிடிச்சிட்டு போய் திமுக சேர்ந்துருக்கு. அந்த எந்த கட்சிக்கும் போகிறது அந்த பிள்ளையோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், அது அவங்களுடைய ஃப்ரீடம். நம்ம அதுக்குள்ளே தலையிடலை. என்ன பண்ணிட்டு எங்கே போகிற? இது இந்த படம் வடச்சென்னையில் சொல்கிற மாதிரி என்னோட விசுவாசம் குணாவுக்கலடா செந்தில்